1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் ஒன்றிலே மிகவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் எதில் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று தெரியுமா? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே 2 வரிகளில் குறிப்பிடுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் எதற்காக சித்தமாக இருக்கிறார்? ஏனென்றால் அவர் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்ததின் நிமித்தமாகத்தான் அந்த ரட்சிப்பு எல்லோருக்கும் வேண்டும் என்பதை குறித்து அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 2வது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த சத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்வது? எப்படி அறிந்து கொள்வது என்றால், நாமாக போய் தேடி அலைந்து கண்டுபிடித்து அந்த சத்தியத்தை அடைய முடியாது. அந்த சத்தியத்தையே உங்களுக்கு முன்பாக நிறுத்தினவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக ஒன்றை செய்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒருவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் சிலுவையில் போய் மரித்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தஞ்சிந்தி மரித்திருக்கிறார். மரித்தது மட்டுமல்ல, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து தன்னுடைய இரட்சிப்பை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற சித்தத்திலே அவர் உறுதியுள்ளவராய் இருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போதுதான் நமக்கு அந்த இரட்சிப்பு கிடைக்கிறது. அந்த இரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் என்று தெரியுமா? மீண்டுமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எப்படி இரட்சிப்பு கிடைக்கும் என்பதை எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவருடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தேவனிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இலவச பரிசு என்று அர்த்தம். அது யாருக்கு கிடைக்கும் என்று தெரியுமா? எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு. இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்திலே பிறந்தவர்கள். ஒரு மனிதனும் நீதிமான் கிடையாது. பரிசுத்தத்திற்கு தகுதி இல்லாத நமக்கு கிருபையினாலே அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறவர், கிருபையினாலே ரட்சிப்பை கொடுக்கிறவர். ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஏதோ ஒரு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏன் தெரியுமா? கிருபை என்பது இலவச பரிசு. மீண்டும் 8வது வாசிக்கிறேன், கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்றால், அவன் கிருபையின் மூலமாக தேவனுடைய ஈவினாலே. ஈவு என்று சொல்லும்போது ஏதோ நாம் ஒன்றை செய்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று நினைக்க முடியாது. அவர் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறோம் அல்லவா? அப்பொழுதுதான் நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் 9வது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. கிரியை என்றால் நம்முடைய செயல்கள் என்று அர்த்தம். அதாவது விலை கொடுக்க கூடாத ஒரு ரட்சிப்பை நான் விலை கொடுத்து வாங்குகிறேன் என்று சொல்லும்போது தேவன் அதை நமக்கு தரமாட்டார். ஆனால் எப்பொழுது நான் பாவி, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் தேவன் என்னுடைய ரட்சிப்பை உனக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்து விடுவார். சரி, இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு ஏன் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போய் மரித்தார் என்பதை விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? 6வது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரச் செய்தார். ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது பணம், இந்த உலகத்தின் மேன்மைகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகளை பற்றி நான் பேசவில்லை. மாறாக மறுவாழ்வு, நித்திய ஜீவன். அது மட்டுமில்லை, இந்த உலகத்திலே பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட நமக்கு மீண்டும் ஒரு வாழ்வு தருகிறார்.
அது எப்படிப்பட்ட வாழ்வென்று தெரியுமா? பரிசுத்தமான வாழ்வு. அதனால்தான் நாம் எல்லோருமே நீதிமான்களாக்கப்பட்டோம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அவன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று அர்த்தம். நீங்களும் ரட்சிக்கப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக மரித்தார் என்ற அந்த உண்மையை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். நீங்களும் அந்த ரட்சிப்பை பெறுவீர்கள். இதற்காக நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்கேயும் போக வேண்டியதில்லை. எந்த கோவில்களுக்கும் செல்ல வேண்டியதில்லை. ஞானஸ்நானம் பெற வேண்டியதில்லை. சபைகளுக்கு காணிக்கை கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். விசுவாசம் ஒன்றே ரட்சிப்புக்கான எளிதான வழி. கர்த்தர் தாமே அந்த ரட்சிப்பில் நம்மை நடத்துவாராக.